ஹார்திக் பாண்டியா 2026 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ண பிறகு பாண்டியாவுடைய கேர்ள் ஃபிரெண்டான மஹிகா சர்மாவுடன் கிரவுண்ட்ல பண்ண செலிப்ரேஷன்னால ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஹார்திக் பாண்டியா. இதை குறித்து இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்திய அணி T20 வேர்ல்டு கப்பை நியூசிலாந்து கிட்ட வின் பண்ண பிறகு இந்தியன் பிளேயருங்க அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணின்னு இருந்தாங்க. ஹார்திக் பாண்டியாவும் அவங்க கேர்ள் ஃபிரெண்டோட செலிப்ரேஷன் பண்ணின்னு வந்தாரு. கிரவுண்ட்ல டான்ஸ் மட்டமா ஆடினாரு. அதுக்கு மேலேயும் நிறைய விஷயம் பண்ணின்னு வந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹார்திக் பாண்டியா ஆல்ரெடி நேஷனல் பிளாக ஷோல்டர் மேல போட்டுக்கின்னு பாண்டியா செலிப்ரேஷன் பண்ணின்னு வந்தாரு. T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண ஸ்டேஜ் மேல ஹார்திக் பாண்டியாவும் அவங்க கேர்ள் ஃபிரெண்டும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. நேஷனல் பிளாக போட்டுக்கின்னு ஒரு விதமான செலிப்ரேஷன் பண்ணா சும்மா இருப்பாங்களா? பூனேல உள்ள அட்வொகேட் வாஜித் கான் கேஸ் ஃபைல் பண்ணி இருக்கிறாரு ஹார்திக் பாண்டியா மேல. நேஷனல் பிளாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. நேஷனல் பிளாக வச்சுக்கின்னு இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணா அது அவமரியாதைக்கு கூறியது. நேஷனல் பிளாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா அதுக்கு வழக்கு என்னன்னா 1971 ஆக்ட் படி 3 வருஷம் சிறை தண்டனை, இல்லனா ஃபைன் கட்டணும், இல்லனா ரெண்டுமே சேர்த்து பண்ணணும். ஹார்திக் பாண்டியா பிளாக் வச்சுன்னு இருக்கும்போது கான்சியஸா இருந்திருக்கணும். செலிப்ரேஷன் எப்படி பண்ணணுமோ அந்த வகையில பண்ணி இருந்துக்கணும். அப்படி இவருக்கு செலிப்ரேஷன் பண்ண தோணு இருந்தாலும் பிளாக ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் கேர்ள் ஃபிரெண்டோட செலிப்ரேஷன் பண்ணி இருக்கலாம். இவரு சிக்கல்ல சிக்கிறதே வேலையா வச்சுன்னு இருக்கிறாரு ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.